வந்தவி இங்க வர வேண்டியதானே, எதுக்கு அங்கேயே நின்றுட்டு இருந்திய? நீங்க அவியகிட்ட பேசிட்டு இருந்தியல்ல, அவிய போட்டுன்னு தான் பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தோம். அனு, உனக்கும் மகாவுக்கும் எதுவும் பிரச்சனையா? எங்க ரெண்டு பேத்துக்கிட்டே எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க தான் அவளுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருக்கிய. நான் அவ கூட வரேன்னு சொன்னதுக்கு நீங்க என்னையும் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னதாவும் அவ சொன்னான். அது வந்து அனு, எல்லாமே ஒரு காரணமா தான். என்னதான் காரணமா இருந்தாலும் இனி நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருக்க கூடாது. எனக்கு அதை கேட்டு எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா? எனக்கு அழுது பிடிக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? அப்படி இருந்தா அவ பேசுனதை கேட்டுட்டு நான் அழுதுட்டேன் தெரியுமா? எங்க வீட்டு ஓனரு இன்னைக்கு மகாவுக்குன்னு ஒரு மாப்பிள்ளை வீட பார்த்துட்டு வந்திருந்தாவ. அவையதான் சொல்லும் பத்திரே இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னாவ. அது மட்டும் இல்லை, பொண்ணு பார்க்க வர நேரத்தில் கண்டிப்பா நீ மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாவ. அதனால தான் மகா கிட்ட உங்ககிட்ட எதுவுமே சொல்லாண்டான்னு சொன்னேன். அந்த பொம்பளை இங்க வந்த மதுவை திட்டுனாலோ? ஆமா, இங்க வந்து வாய்க்கு வந்தபடி உளறிட்டு போகுது. அந்த பொம்பளை வீட்டில் நீங்க இருக்கிறதுனால அந்த பொம்பளைக்கு நீங்க எல்லாரும் அடிமைங்க நினைப்பு. அது வேற ஒன்றும் இல்லை அனு, அவைய பார்த்துட்டு வந்த மாப்பிள்ளை வீடு நான் வேண்டான்னு சொன்னேன்ல, அதான் அப்படி பேசிட்டு போறவ. ஆனால் அவைய பேசுனது சரியில்லை, எனக்கே கேட்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மகா மேலே தான் ரொம்ப கோவத்தில் இருக்காவ. நீங்கள் தானே மாப்பிள்ளை வீடு வேண்டாம்னு சொல்லியிருக்கே, அதுக்கு போய் எதுக்கு மது மேலே கோவப்படணும்? அவைய பார்த்துட்டு வந்த மாப்பிள்ளை வேற ஒரு பொண்ணு கூட பழக்கம்னு சின்ன பொண்ணு சொன்னா, அதனால தான் நாங்கள் வேண்டான்னு சொல்லியிருந்தோம். அந்த கடுப்பில் தான் இங்கே வந்து மகாவை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு போகிறாவ. என்கிட்ட வச்சு எங்கள் ரெண்டு பேத்துக்கும் எப்படி கல்யாணம் நடக்க போகுதுன்னு சவால் விட்டுட்டு தான் போச்சு. அதை கேட்டுட்டு மது தான் அழுதுட்டா. இப்போ மது எங்கம்மா? வீட்டுக்குள்ளே தான் இருக்கா. உங்கள் கூட வந்திருக்க இந்த தம்பி உங்கள் சொந்தக்கார பையனா? இப்போதைக்கு சொந்தம்லாம் இல்லை, ஆனால் எதிர்காலத்தில் சொந்தக்காரெலாம் வர வேண்டியவே தான். ஏமா அவிய யாருன்னு நான் உள்ள போய் சொல்லுங்க. எல்லாரும் உள்ளே வாங்க, உள்ளே போய் பேசுவோம். அபி ப்ரோ, மறக்காம வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே வாங்க. அவிய காதில் விழுந்துற போது எதுவும் சொல்லாத. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், நீங்கள் என் பின்னாடி வாங்க. எவ்வளோ நேரம் தான் அங்கேருந்தே கதை விடுவலாம், கொஞ்சம் உள்ளே வந்து பேசுகிறது. ரெண்டு பேரும் உள்ளே வாங்க. அண்ணா, நீ என் முந்திரி கொட்டை மாதிரி உள்ளே வந்துட்டு இருக்க, முதல்ல ப்ரோ வர சொல்லு. நீ வீட்டுல தான் திறந்த வாயை மூட மாட்டேன்னா இங்கேயும் அப்படிதான் இருப்பியோ? அது என் கூட பிறந்தது, அது எப்பவுமே ஏன்டா தான் இருக்கும். இப்படியே சிரிச்சிட்டு நின்று அப்படி ப்ரோ எதை பேசணும்னு நினைக்கல, அதை சாட்டு போட்டுன்னு பேசுங்க. நானே பேசணும்? வேண்டாம் ப்ரோ, நீங்க பேசண்டா. இப்படியே ஊருக்கு கிளம்பி போய் உங்க அத்தானையும் அக்காலையும் கூட்டிட்டு வந்து அவையில பேச சொல்லுங்க. கொஞ்ச நேரம் வாய முடிட்டு சும்மா இதானோ. இதை பத்தி அபி இப்படி பேச முடியும்? நானே பேசுகிறேன். ஏம்மா உங்ககிட்ட மகாவோட கல்யாணம் சம்பந்தமா பேசணும். நீங்க வெளியில வச்சு இது யாருன்னு கேட்டீல, இப்போ சொல்றேன் இது யாருன்னு. இவர் பேரு அபிலாஷ். இவர் தான் எங்க அனுவ பொண்ணு பக்கம் வந்தவர். மாப்பிள்ள நல்லா தான் இருக்காரு. இப்போ இங்க நடக்கிற பிரச்சனையே வேறம்மா. இவிய வீட்டுல இருந்து அனுவ பொண்ணு பக்கம் வந்த அன்னைக்கு அனு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு மகி வீட்டுக்கு போயிட்டா. அந்த நேரம் பார்த்து மகா எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. வீட்டுக்கு வந்த மகாவை பார்த்துட்டு அனுன்னு நினைச்சிட்டாவ. அப்போ பார்த்து அவசரமா வர சொல்லி இவி அத்தானோட பாட்டிக்கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கு. உடனே எங்க வீட்டுல இருந்து எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிட்டாவ. அங்க போனதும் எங்க வீட்டுல இருந்து ஏதாவது பதில் வருமானு பார்த்துட்டு இருந்திருக்காவ. எங்க வீட்டுல அனுக்கு இஷ்டம் இல்லைங்கிறதுனால நாங்க அங்க யார்கிட்டயுமே ஃபோன் பேசல. அவிய வீட்டுல இருந்து அங்க இருந்து ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே? அவிய பாட்டியோட ஃபோன்ல தான் எங்க பாட்டியோட ஃபோன் நம்பர் இருந்துச்சான். அவிய பாட்டியோட ஃபோன்ல இருந்த எல்லா நம்பருமே அழிஞ்சு போச்சான். அதனால எங்ககிட்ட ஃபோன் பண்ணியும் கேட்க முடியல. அதனால நீ நேர்ல போய் பார்த்துட்டு வான்னு அபியோட அத்தான் தான் அபியை இங்க அனுப்பி வச்சிருக்காவ. அதான் அபி அனுக்கிட்ட பேசலான்னு வந்தாவலாம். இது தெரியாம இந்த அனு நல்லா திட்டி விட்டுருக்கா. ஏண்ணா, பேச வேண்டியது பேசு, அதை விட்டுவிட்டு என்ன திட்டுக்க வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. சரி சரி, அதை நான் பார்த்துக்கிட்டேன். நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஆமா, நீ சொல்லுக லட்சணம் தான் நல்லா தெரியுதே. அபி ப்ரோவுக்கு உங்க பொண்ணு மகவை கட்டித்தர சம்மதமா என்னன்னு கேட்கறத விட்டு இப்படி நீட்டிட்டு பேசிட்டு இருக்க. அனு சொன்னது உண்மையா? ஆமாம்மா, அவ சொல்லுறது உண்மைதான். அதை பத்தி பேசுறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். அனுவை கட்டி கொடுக்கறதுக்கு பார்த்த மாப்பிள்ளையா இருந்தா நிச்சயம் வசதியாக தான் இருக்கும். அவிய கேட்க நகை ரொக்கெல்லாம் என்னால் எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதுங்க. எங்க அக்கா நான் சொன்னா கேப்பா. எங்க வீட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே என் இஷ்டம்தான்.
உங்க அளவுக்கு எங்களால் சீர சனத்தி செய்ய முடியாட்டாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது செய்யணும். அப்படி செஞ்சாதான் எங்கள் மகாவுக்கு அங்கே மதிப்பு. அங்கே அவளுக்கு எந்த மரியாதை குறைச்சலும் வராமல் நான் பார்த்துக்கிட்டேன். அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் சொல்லுறத கேட்க நல்லா தான் இருக்கு ப்ரோ. இருந்தாலும் உங்கள் அக்காளே அத்தானையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து பேசினா நல்லாயிருக்கும். எனக்கு முதல்ல இப்போ மகாவோட சம்மதம் தான் வேணும். அதுக்கு பிறகு எங்கள் அக்காளையும் அத்தனையும் கூட்டிகிட்டு வந்து நான் பேசுகிறேன். காயை திறந்து சொல்ல மது சரின்னு. அம்மாவுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். மகா தான் சரின்னு சொல்லிட்டாலம்மா, நீங்களும் சரின்னு சொல்லுங்களா? எனக்கும் சம்மதம் தான். ஆனால் மகாவோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிட்டேன் அத்தை. நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். இப்போயுமே அத்தனை முறை கொண்டாட ஆரம்பிச்சாச்சு. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருறானோ. டேய் அண்ணா, வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறது உனக்கு பிடிக்கும், எனக்கெல்லாம் பிடிக்காது. இப்படியே பேசிக்கிட்டு இருக்கு. உன் வாயடிக்க ஒருத்தன் வருவான் பாரு, அப்போ தெரியும். வரப்பும் பார்த்துக்கலாம். அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசச்சுல. இப்போ வீட்டுக்கு கிளம்புமா? நீ இப்போ வீட்டுக்கு போ. நான் அதுக்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு, பேசிட்டு அப்புறமா வரேன். சரி சரி, அவளை ரொம்ப தொந்தரவு பண்ணாமல் வீட்டுக்கு நேரே வந்து சேரு. என்ன நீ அவனா என்னையே குறை சொல்லிட்டு இருக்கா? இது தெரியலையே. ஒன்னியே குறை ஒன்றும் சொல்லலை. வீட்டில் அம்மா தேடவ சுருக்கா வந்து சேருன்னு தான் சொன்னேன். சரி சரி வரேன். அப்புறமா நாங்களும் கிளம்புக்கோம். அப்புறமா நல்ல நாள் பார்த்து அபியோட வீட்டில் இருந்து வர சொல்லி மேற்கொண்டு பேசுவோம். சரி அத்தை, நானும் போயிட்டு வரேன். ஏ ப்ரோ, இங்க மதுக்கிட்டேன்னு சொல்லிட்டு போங்க. மகா போயிட்டு வரேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. மகா போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. அத்தை போயிட்டு வரேன். வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அக்கா கிட்ட கலந்து பேசிட்டு அப்புறமா என்னன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரி, எங்கள் அக்காட்ட சொல்லிட்டு உங்ககிட்ட பேச சொல்லுங்க. வீட்டுக்கு போனதும் மறக்காமல் ஃபோன் பண்ணுங்க. எங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாண்டாம்ப்பா. உங்கள் மதுவுக்கு ஃபோன் பண்ணால் காணும். சும்மா இருணும், கிண்டல் பண்ணாத. சரி அண்ணா, போயிட்டு வரேன். நான் கூட என்கிட்ட சொல்லாம தான் கிளம்பியே நினைச்சேன். ப்ரோ, நீங்கள் உண்மையிலேயே கிரேட் தான். சரி அருண், நான் போயிட்டு வரேன். வீட்டுக்கு போய் உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. மகா என் கூட பிறக்கிட்டாலும் அவளும் அனுமதி எனக்கு இன்னொரு தங்கச்சி தான். உண்மையிலேயே அவளுக்கு ரொம்ப தங்கமான மனசு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் தான் உங்கள் அக்காவுக்கு மகாவை பற்றி சொல்லி புரிய வைக்கணும். அதை நான் பார்த்துக்கிட்டேன். நீங்கள் எதையும் நினச்சி குழப்பிக்கிடாதுங்க. நீங்கள் மட்டும் அவசரப்பட்டு மகாவுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்துடாதுங்க. நான் கண்டிப்பாக திரும்ப இங்கே வருவேன். ஆனால் இவ்வளோ நாளும் தான் என்னால் சரியாக சொல்ல முடியாது. நீங்கள் இருக்க வசதிக்கு உங்கள் அக்கா எங்கள் மகாவே ஏற்றுக்கிட்டது கஷ்டம்தான். எங்கள் அக்கா இது வரைக்கும் என் விருப்பத்துக்கு எதிராக பேசினதில்லை. ஒருவேளை நீங்கள் போய்விடுறது மாதிரி எங்கள் அக்கா சம்மதி கேட்டாலும் எங்கள் அத்தா இருக்கவ கண்டிப்பாக சம்மதிக்க வச்சுருவாவ. அதனால் நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக நான் சுருக்கா வந்துடுவேன். அப்புறம் அபி, அங்கே என்ன நிலவரங்கிறத நீங்கள் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. மகா தொந்தரவு பண்ணுவாளோ இல்லையோ, இந்த அணு என்னைய நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாள். அண்ணா, இப்படியே ப்ரோ கிட்ட போட்டு கொடுக்காத, கொஞ்சம் சும்மா இரு. அணுவை பார்த்த பிறகு தான் எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இல்லையேன்னு தோணுது. இட்ஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. நான் உங்களை உதட்ட அளவில் தான் ப்ரோன்னு கூப்பிடுதேன்னு நினச்சிட்டு இருக்கேளோ. என்னோட மனசில் அடி ஆழத்துல இருந்தே உங்களை ப்ரோவாக நினச்சி தான் ப்ரோன்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்கள் தான் என்னையே சிஸ்டராக நினைக்கல, அதனை போய் தான் இப்படி பேசிட்டியே. சாரி அனு, இனிமே நான் இப்படி பேச மாட்டேன். என்ன ப்ரோ நீங்கள் உடனே சாரின்னு கேட்டுட்டியே? ஆனால் இதில் ஒரு தடிமன் நிற்க ஏன்டா ஒரு கவுடே சாரின்னு கேட்காது. எப்படி சிக்கிருக்கேன் பார்த்தீங்களா அபி? இப்படிலாம் பேசாதுங்க அருண். உண்மையிலே அனுவ மாதிரி தங்கச்சி கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். கொஞ்சம் அவன் காதில் வரைக்க முடியாது சத்தம் போட்டு சொல்லுங்க ப்ரோ. தங்கச்சிங்க பாசம் இந்த தடிமட்டுக்கு ஆறவே இல்லை. சரி, நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டாங்க. இதுக்கு பேர் தான் லவ்வுங்குதோ? தெருமுக்கு தாண்டி போயாச்சு. இன்னும் அங்கேயே பார்த்து பார்த்து சிரிக்கிறத பாரு. சும்மா இருண்ணா, இப்படி கிண்டல் பண்ணாத. உள்ளே வந்து எல்லாரும் சாப்பிடலாம். அம்மா ஃபோன் பண்ணி வர சொன்னவன் நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டோம். வானு, வீட்டுக்கு போவோம். நான் தான் ஏற்கனவே வந்துட்டு சொன்னேன்ல, மதுக்கிட்ட பேசணும். பேசிட்டு அப்புறமாவே வாரேன். சரி, அப்போ பேசிட்டு சுருக்காவா. சரி, நான் போயிட்டு வரேம்மா. மகா, போயிட்டு வரேன். சரி, நீ போயிட்டாங்க. பார்க்க நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. இந்த அருணையை சொல்லிட்டியே? இல்லை அனு, மாப்பிள்ளை தம்பியை தான் சொன்னேன். ஏன்டா ஏதோ பேசணும்னு சொன்னால அனு, என்னன்னு சொல்லு. இதில் என்னென்னலாம் பேச முடியாதுமா, உள்ளவே உட்காந்து பேசுவோம். கரண்ட் இல்லை அனு. அப்போ ஒரு ஐடியா, நம்ம கடைக்கு போய் பேசுவோம். இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. அப்போ 2 பேரும் மறுபடியும் கடைக்க போகிறிய? ஆமாம்மா, அங்கே போனால் ஓசியில் ஏசி காற்று வேற கிடைக்கும்.
இப்படியே எங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கடைக்கு போயிருந்தோம்மா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, போயிட்டு வரேன். உங்களுக்கு என்ன வேணும்? 2 கர்ச்சிப் வேணும். நீங்கள் 2 பேரும் எப்படிங்க? நீங்கள் லீவில்? ஓ, அப்போ யாரும் இல்லைன்னா இங்கே உறக்கம் தான் நடக்கும். என்ன லீவ் போட்டு மறுபடியும் இங்கே வரக்கூடாதோ? எப்படி முட்டை அந்த மஞ்ச மண்டிங்க அவளும் உள்ள தூங்கிட்டு தான் இருக்கா. கடைக்கு வர கஸ்டமரை பார்க்காம உள்ள தூக்கமாக நடக்குது. நான் இப்பவுமே உள்ள போய் அவளை எழுப்புக்கேன். போப்போம், முதல்ல அதை செய். எப்பவும் தூக்கம்தான். இப்படி தூங்கிட்டு இருந்தா கடை முன்னேறும். என்னத்தா அங்கே நின்றுட்டு இருக்கேன், எங்க வாங்க. ஊதா 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 பூ. உங்களுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கணும்? எங்களுக்கு சேரீ தான் எடுக்கணும். சரி, அப்போ எங்க கூட வாங்க.